Half subtractor and a full subtractor. The aim of the experiment is to construct a half subtractor and a full subtractor using logic gates and to verify their truth tables. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு சில ஐசிஸ் தேவைப்படும். ஐசி 7404 அதாவது நாட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஐசி 7408 அண்ட் கேட், ஐசி 7432 ஆர் கேட், ஐசி 7486 எக்ஸ்ஆர் கேட், அப்புறம் தேவையான பிரெட் போர்ட்ஸு அல்லது ஐசி போர்ட்ஸு, தேவையான பவர் சப்ளை, கனெக்டிங் ஒயர்ஸ் எக்ஸட்ரா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஃபுல் சப்ட்ராக்டர் டீட்டெயிலாக புரியும். தியரி அண்ட் ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம ஹாஃப் சப்ட்ராக்டர் பற்றி பார்ப்போம். எப்படின்னா, ரெண்டு பைனரி நம்பரை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாஃப் சப்ட்ராக்டர். பேசிக்காக பைனரி நம்பர்ஸு 0, 1 அதான் பேசிக் நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். அதாவது 0லேருந்து இன்னொரு 0 சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. இப்போ 0லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டிஃப்ரென்ஸுன்னு அந்த ஆன்சரை எழுதணும். இப்போ 0ல் 0 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, நம்மளுக்கு 0 வரும். அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸு ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள வேல்யூ சின்ன வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை ரைஸ் பண்ணணும். அப்படி ரைஸ் பண்ணோம்னா ஒரு பாரோ ஸ்டேட்டஸ் ரைஸ் ஆகும். அதை நம்ம பாரோன்னு இண்டிகேட் பண்ணிக்கணும். இங்கே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏ அப்படின்னு ஒரு நம்பர் வேரியபிள் எடுத்துக்குவோம். பின்னு ஒரு வேரியபிள், அதில் 0 or 1 or 0 வரும். இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி, ஏ மைனஸ் பி அப்படிங்க டிஃபரன்ஸ்னு ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் பாரோன்னு ஒரு ஆன்சர் வரும். இப்போ ஏலேருந்து பிஏ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ என்னாகும், டிஃபரன்ஸ் ஒன்று வரும். அடுத்தது பாரோ ஸ்டேட்டஸ் ஒன்று ரைஸ் ஆகும். இருந்துச்சுன்னா ரைஸ் ஆகும், இல்லைன்னா பாரோ ஸ்டேட்டஸ் 0 வரும். இப்போ பாரோ என்ன வரும் பார்ப்போம். இப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ மாற்றி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏக்கு 1, பிக்கு 0. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி என்ன வரும், 1 டிஃபரன்ஸ் 0 என்ன வரும், 1க்கும் 0க்கும் என்ன இடைவெளி இருக்குது, 1. ஓகேவா? அப்போ ஆன்சர் 1, டிஃபரன்ஸ் 1. இங்கே பாரோ தேவைப்படாது, பாரோ 0. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 டிஃபரன்ஸ் 1, டிஃபரன்ஸ் 0. 1லேருந்து 1 போயிட்டால் 0 என்ன வரும். 1 டிஃபரன்ஸ் 0 என்ன வரும், 1 வரும். 0 டிஃபரன்ஸ் 0, 0. 0 டிஃபரன்ஸ் 1, 1 வரும். ஓகேங்களா? இதை இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். இது பாரோ சில ஸ்டேட்டஸில் ரைஸ் ஆகும், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ 0 டிஃபரன்ஸ் 0, டிஃபரன்ஸ் 0, பாரோவும் 0. அடுத்த கேஸு 1 டிஃபரன்ஸு 0 போயிட்டுனா எவ்வளவு, 1ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் 1 டிஃபரன்ஸ் 0, டிஃபரன்ஸ் 1. அடுத்தது பாரோ தேவையில்லை, பாரோ 0. நெக்ஸ்ட்டு 1 டிஃபரன்ஸு 1, 1ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 0, டிஃபரன்ஸ் 0, பாரோ தேவையில்லை, பாரோவும் 0. இப்போ அடுத்த கேஸு 0 டிஃபரன்ஸு 1. இப்போ 0ல் 1 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா, போகாது. என்ன பண்ணுவோம், 1 பக்கத்துலேருந்து பாரோ பண்ணிக்கலாம். பாரோ ஸ்டேட்டஸ் 1 ரைஸ் ஆயிரும். இப்போ இது 1 0ன்னு ஆயிரும். 1 0ல் 1 போயிட்டுனா 1. அதாவது நம்ம பைனரி நம்பரோட ஆர்டர் தெரியணும். 0 1 1 0 1 1 1 0 0. இப்போ 1 0க்கும் 1 1க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு நம்பரை ஆட் பண்ணால் 1 1 வந்துருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 1 1லேருந்து 1 ஆட் பண்ணால் 1 0 0 வந்துடும். இப்போ டெசிமல் நம்பரை பார்க்கலாமே. 5ல் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 6க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் 1. அதே மாதிரி தான் 1க்கும் 1 0க்கும் டிஃப்ரென்ஸ் 1. 1 0லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வந்துடும். இப்போ 1 போட்டுக்கலாம். இப்போ பாரோ ஸ்டேட்டஸ் 1 ரைஸாக இருக்கனால பாரோவும் 1ன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் டேபிளில் பாருங்கள் அப்படியே. இப்போ மொதல் கேஸ் எடுத்துக்கலாம். ஏ 0, பி 0, டிஃப்ரென்ஸு 0, பாரோவும் 0. நம்ம அது ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம், அதை டேபிளில் மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த கேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ 0, பி 1. இந்த கேஸில் பாரோவும் 1, டிஃப்ரென்ஸ் 1 ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு கோட் பண்ணி. அடுத்த கேஸு ஏ 1, பி 0, 1 டிஃப்ரென்ஸு 0. அப்போ டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 0. நெக்ஸ்ட் கேஸ் ஏ 1, பி 1. இப்போ ஏ மைனஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி, டிஃப்ரென்ஸும் 0, பாரோ தேவையில்லை, பாரோவும் 0. ஓகே, இப்போ புரியுதுங்களா டீட்டெயிலாக? இதான் ஆப் சப்ட்ராக்டர் டேபிள். டிஃப்ரென்ஸும் பாரோக்கும் தனித்தனியாக வேல்யூஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஐசி 7404 இது நாட் கேட்டு.
பின் நம்பர் 14 பாசிட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கணும். பின் நம்பர் 7 நெகட்டிவ் சப்ளை. 1வது பின் இன்புட், 2வது பின் அவுட்புட். அதே மாதிரி 3வது பின் இன்புட், 4வது பின் அவுட்புட், 5வது பின் இன்புட், 6வது பின் அவுட்புட், 13 இன்புட், 12 அவுட்புட், 11 இன்புட், 10 அவுட்புட், 9 இன்புட், 8 அவுட்புட். இதில் வந்து 6 கேட் இருக்கும். இந்த குரூடு எட்ஜ் வந்து லெஃப்ட் வச்சுக்கணும். இதில் 6 கேட்டு எந்த கேட்டு தேவைப்படுமோ அந்த கேட்டை பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு கேட்டு ஃபால்ட் ஆகணும், அடுத்த கேட்டு ஒர்க்காக அதை பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த கேட்டை பற்றி பார்க்கலாம். ஐசி 7408 அண்டு கேட்டு. இது 1வது பின்னு, 2வது பின் இன்புட், 3வது பின் அவுட்புட், 4வது பின்னு, 5வது பின்னு இன்புட்டு, 6வது பின்னு அவுட்புட். அஸ் யூஷுவல் 14 வந்து பாசிட்டிவ், 7 நெகட்டிவ். இங்கே 13வது பின்னு, 12வது பின் இன்புட், 11 அவுட்புட், 10வது பின்னு, 9வது பின் இன்புட், 8 அவுட்புட். அடுத்து 7486 இது எக்ஸ்ஆர் கேட்டு. ஆஸ் யூஷுவல் 14 பின் ஐசியில் உள்ள மாதிரி தான். 14th பின்னு பாசிட்டிவ் சப்ளை, 7 கிரவுண்டு அல்லது நெகட்டிவ் கொடுத்துக்கணும். இங்கே 1வது பின்னு இன்புட், 2வது பின்னு இன்புட், 3வது பின்னு அவுட்புட், 4, 5 இன்புட், 6வது பின்னு அவுட்புட், 13, 12 இன்புட், 11 அவுட்புட், 10, 9 இன்புட், 8 அவுட்புட். அடுத்து 7432 ஆர் கேட்டு. இப்போ வந்து 2 இன்புட் கொடுத்தா சம் பண்ணி கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் 14th பின் பாசிட்டிவ், 7 பின் நெகட்டிவ். 1, 2 இன்புட், 3 அவுட்புட், 4, 5 இன்புட், 6 அவுட்புட், 13, 12 இன்புட்ஸ், 11 அவுட்புட், 10, 9 இன்புட்ஸ், 8 அவுட்புட். இந்த ஐசிஸில் நம்ம ஹாஃப் சப்ட்ராக்ட் அண்ட் ஃபுல் சப்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பயன்படுத்த போகிறோம். இது எப்படி டீட்டெயிலாக இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது ஹாஃப் சப்ட்ராக்டருக்கான டேபிள். இதில் ஏபி அப்படிங்கிற இன்புட்ஸுக்கு டிஃப்ரென்ஸு, பாரோ அப்படிங்கிற தனித்தனி வேல்யூஸ் தனித்தனியாக பார்த்துருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு லாஜிக் கேட்டை இது ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம லாஜிக் கேட்டை வச்சு தான் அந்த ஹாஃப் சப்ட்ராக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ A00 இருக்கப்போ டிஃப்ரென்ஸ் 0, A11 இருக்கப்போ டிஃப்ரென்ஸ் 0. ரெண்டுமே ஹை லெவலில் இருந்தாலும் ரெண்டுமே லோவர் லெவலில் இருந்தாலும் 0. 2 லெவலும் மாறி இருந்துச்சுன்னா 1. அப்போ எந்த லாஜிக் கேட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா இது எக்ஸ்ஆர் கேட்டு. அப்போ டிஃப்ரென்ஸ் அவுட்புட் எடுக்கிறது நம்ம எக்ஸ்ஆர் கேட்டை டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாரோ. இந்த பாரோ ஸ்டேட்டஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த லாஜிக் கேட்டை பயன்படுத்தலாம்? அண்டு கேட்டை பயன்படுத்தி பார்ப்போம். A.B 0.00 கரெக்டாக இருக்குது. 0.1 0 வரணும், இந்த இடத்துல 1 வருது. அப்போ இந்த அண்டு லாஜிக் அப்படிங்கிறது ஒத்து வராது. நெக்ஸ்ட்டும் பார்க்கலாமே. 1.0 இந்த இடத்துல 0 வரணும். ஓகே. 1.1 இந்த இடத்துல 1 வரணும், ஆனால் 0 வருது. அப்போ A.B அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பு. அப்போ என்ன பண்ணலாம்? A.B ட்ரை பண்ணலாம். இப்போ A0 இருக்கிறப்ப A பார் வந்து 1 வரும். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ A0ன்னா A பார், இந்த இடத்துல A பார் டாட் பி தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். A பார்னா அப்போ A0னா A பார் 1, 1.0 A பார் டாட் பி அப்படின்னு பாரோ ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுங்க. A பார் டாட் பி 1.0 இஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு A0னா A பார் 1, 1.1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அதுவும் ஓகே. நெக்ஸ்ட்டு A வந்து 1னா A பார் 0, 0.0 0. ஓகே, 3வது வேல்யூஸ் ஓகே. 4. அடுத்தது A1 அப்படின்னா A பார் எவ்வளவு? 0. அப்போ 0.1 0. அப்போ A பார் டாட் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ்க்கு எக்ஸ்ஆர் கேட்டை டிப்ளாய் பண்ணிக்கலாம். பாரோஸ்க்கு நம்ம A பார் டாட் பி ஒரு நாட் கேட்டு ஒரு அண்டு கேட்டும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ A வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னா A பார் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த நாட் கேட்டை பயன்படுத்தோம்னா அப்போ அது மாதிரி வரும். A நெகேஷன் A பார் ஆயிரும், B டைரெக்டாக வந்துடும். அப்போ அண்டு கேட்டில் இன்புட்டை கொடுத்தோம்னா A பார் டாட் பி பாரோ வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர் கேட்டை டிப்ளாய் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் வேல்யூவை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சர்க்யூட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ஏலேருந்து நாட் கேட்டோட 1வது பின்னுக்கும் அப்படியே எக்ஸ்ஆர் கேட்டோட 1வது பின்னுக்கும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி நம்ம இன்புட் அவுட்புட் போர்ட்டில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அண்டு கேட்டோட செகண்டுக்கும் எக்ஸ்ஆர் கேட்டோட செகண்டுக்கும் இன்டர் கனெக்ஷன் கொடுத்து B எடுத்துக்கலாம். நம்ம ஏபி வேல்யூஸை டேபிள் உள்ளது மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பாரோ கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் சர்க்யூட்டு, இதுதான் டிசைன் பேசிக்கு. இதை நம்ம எப்படி போர்டில் போகிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல அதாவது 3rd பின்னில் வோல்ட்மீட்டரையோ அல்லது மல்டிமீட்டரையோ
டிப்ளாய் பண்ணி நம்ம வோல்டேஜஸ் மெஷர் பண்ணிக்கலாம். அங்கே வர வோல்டேஜை வச்சு தான் நம்ம ஹை லெவலாக, லோ லெவலாக, ஜீரோவா, ஒன் ஸ்டேட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் சப்ட்ராக்டர். இந்த ஃபுல் சப்ட்ராக்டர் சர்க்யூட் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சர்க்கிள்ங்கிறது ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சர்க்கிள் ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர். இதை எப்படி கம்பைன் பண்ணுறோம், ஏன் கம்பைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல் சப்ட்ராக்டருங்கிறது 3 நம்பர் இன்வால்வ் பண்ணுறது. 1 1 0ன்னு எடுத்துக்கலாம். ஏ பி சின்னு 3 வேரியபிளுக்கு 3 நம்பர் அசைன் பண்ணிக்கலாம். 1 1 0. ஃபஸ்ட்டு ஏவும் பியும் எடுத்தும் 1 1 இது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 1ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 0, அதாவது டிஃபரன்ஸ் 0. இது பாரோ தேவையில்லை, அப்போ பாரோ என்ன ஆகும், 0. சரியா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்ல 0, அதை ஒரு நியூ நம்பராக எடுத்துக்குவோம் அடுத்த ஹாஃப் சப்ட்ராக்ஷனுக்கு. அடுத்தது புது இன்புட்டை அந்த சிங்கிறது நம்ம எடுத்துக்காமல் இருக்கும், இது வரைக்கும் சி எடுத்துக்கும். அப்போ 0ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும், 0. இப்போ இதுதான் என்னது, நியூ டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு பாரோ தேவைப்படுமா, பாரோ தேவைப்படாது. அப்போ என்ன ஆகும், பாரோ 0. அப்போ ஏற்கனவே பாரோ இருந்துச்சுன்னா பாரோ சம் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவும் 0 தான், இதுவும் 0 தான், அப்போ 0 வந்துடும். ஓகேங்களா? இதே ஃபார்மெட்டு தான். அப்போ ஃபுல் சப்ட்ராக்டர் அப்படிங்கிறது 2 ஹாஃப் சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 நம்பரை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு ஹாஃப் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அதோட டிஃப்ரென்ஸை ஒரு நியூ இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த திரும்பவும் சியை எடுத்துக்கிட்டு ஒரு டிஃபரன்ஸ் போட்டோம், அதை ஹாஃப் சப்ட்ராக்ஷன் பண்ணோம். இப்போ ஃபுல் சப்ட்ராக்ஷன் ஆச்சு. இப்போ டிஃபரன்ஸும் 0, பாரோவும் 0. இப்போ இதை அப்படியே பார்த்துக்குங்க. இந்த பிளாக் டயக்ராம் பாருங்கள். இது ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர் பிளாக் டயக்ராம். இங்கே ஏபி அப்படின்னு 2 இன்புட்ஸ் இருக்குது, பாரோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிற 2 அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏபிங்கிற நம்பர் அசைன் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் எடுத்தோம், பாரோ எடுத்தோம். இப்போ இதுக்கான சர்க்யூட்டு நம்ம டேட்டில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸை நியூ இன்புட்டாக எடுத்துக்கிட்டு சிங்கிற வேரியபிள், தேர்ட் வேரியபிளில் ஒரு நியூ இன்புட்டாக எடுத்துகிட்டு இன்னொரு ஹாஃப் சப்ட்ராக்டர் 2 போட்டோமா, அப்போ என்ன வரும், திரும்ப ஒரு நியூ டிஃபரன்ஸ் வரும், அப்புறம் நியூ பாரோ. 2 பாரோவையும் என்ன பண்ணுறோம், சம் பண்ணி ஒரு ஆர் கேட் கொடுத்து என்ன பண்ணுறோம், பாரோ சம்மேட்டிவ் பாரோவை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃபுல் சப்ட்ராக்டருக்கான பிளாக் டயக்ராம். இப்போ ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டருக்கான சர்க்யூட்டை எடுத்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம், அடுத்த ஹாஃப் சப்ட்ராக்டருக்கான சர்க்யூட் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். இது ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்க்யூட்டாக ஃபுல் சப்ட்ராக்டராக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர், இது ரைட் சைடு உள்ளது ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர். இந்த ஃபுல் சப்ட்ராக்ட், அதாவது 2வது ஹாஃப் சப்ட்ராக்டருக்கு டியும் சியும் ஒரு இன்புட்ஸு. இது ஃபுல் சப்ட்ராக்டர். இப்போ இது ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர் பிளாக் டயக்ராமுக்கான டீட்டெயில்டு காம்போனன்ட்ஸு. இது ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர். ஓகேங்களா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு நியூ இன்புட்டு ஃபார் த செகண்ட் ஹாஃப் சப்ட்ராக்டர். அப்புறம் சிங்கிறது ஒரு நியூ இன்புட் ஃபார் த செகண்ட் ஹாஃப் சப்ட்ராக்டர். ஓகேங்களா? இப்போ டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், பாரோ எடுத்துக்கலாம். இப்போ அண்டு கேட்டோட 6th பின் ஒரு பாரோ, அண்டு கேட்டோட 3rd பின் ஒரு பாரோ, 2 என்ன பண்ணுறோம், ஆர் கேட்டில் குமுலேட்டிவ் இன்புட்டாக கொடுத்து பாரோ கலெக்டிவ் பாரோ எடுத்துக்கிறோம். அப்புறம் எக்ஸ்ஆர் கேட்ட 6th பின் ஒரு டிஃபரன்சஸ், ஃபைனல் டிஃபரன்ஸ். இது ஃபுல் சப்ட்ராக்டருக்கான டேபிள். ஏபிசி அப்படிங்கிறது 3 இன்புட்ஸ், அதுக்கு டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு அவுட்புட், பாரோங்கிறது ஒரு அவுட்புட். 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 இது மாதிரி அப் டு 1 1 1 வரைக்கும் ஒரு 8 காம்பினேஷன்ஸில் இன்புட் எடுத்திருக்கோம். அதுக்கு அவுட்புட் டிஃப்ரென்ஸ் பாரோ எடுக்கப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 0 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், உதாரணம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ கடைசி நம்பர் எடுத்துக்கலாம், 1 1 1 இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். இப்போ A1 B1 C1 இதில் ஃபுல் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2 நம்பர் எடுத்துக்குவோம், 1 1 எடுத்துகிட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆகும் 0 கொடுக்கும், அந்த டிஃப்ரென்ஸு பாரோ தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு நியூ இன்புட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் சி தான் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கோமா, அதை ஒரு நியூ இன்புட்டாக எடுத்துக்கணும். இப்போ 0ல் 1 போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 1. 0க்கு 1க்கு டிஃப்ரென்ஸு 1. இது பாரோ தேவையா, கண்டிப்பாக தேவை. பாரோ என்ன ஆகும், 1 ஆகும். அப்போ டிஃப்ரென்ஸும் 1, பாரோ 1. ஏன்னா 0 வந்து 1 0 ஆயிருமா, அப்போ 1 0 1 போயிட்டால் டிஃப்ரென்ஸ் 1. பாரோ ஸ்டேட்டு, அதாவது 1 0 ஆகிறதுக்கு பாரோ வாங்கியிருக்கோமோ அது பாரோ ஸ்டேட் 1. 0 0 1 ஓகே. இதுக்கு பாரோ 1, டிஃப்ரென்ஸ் 1. ஓகேவா? அடுத்து 0 1 0 தம்பி,
0 1 0. ஓகே, பாரோ 1 டிஃபரன்ஸ் 1. ஓகேவா? இதுக்கு ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜில் மெஷர் பண்ணிக்கணும். அடுத்து 0 1 1. ஓகே, பாரோ 1 டிஃபரன்ஸ் 0. அடுத்து 1 0 0. பாரோ 0 டிஃபரன்ஸ் 1. அடுத்தது 1 0 1, அதாவது 1 0 1 1 0 1. ஓகே, பாரோவும் 0 டிஃபரன்ஸும் 0. ஓகேவா? 1 1 0 தம்பி, 1 1 0. அதுக்கு என்ன வரும்? பாரோவும் 0 டிஃபரன்ஸும் 0, ரெண்டு லைட்டும் ஏரியல. ஓகேவா? அடுத்து ஆல் ஒன்ஸ். ஓகே, பாரோ 1 டிஃபரன்ஸ் 1. ஓகேவா? புரியுதா? அதுக்கப்புறம் அந்த பாரோக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜ் எடுத்து எழுதணும். நம்ம லைட் இண்டிகேட்டரை பார்த்தோம், இருந்தாலும் நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். இந்த 4 வோல்ட் வந்து பிறகு மேக்ஸிமம் ஒன் ஸ்டேட்டுக்கு. அடுத்த ரிசல்ட், த half subtractor and full subtractor circuits are constructed using respective gates and the truth tables are verified. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுங்கிற கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.